கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பிபிஎஸ்டைய மூன்றாவது நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு ஸ்ரீ நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். விசேஷமாக இந்த மூன்றாவது நாளுடைய தலைப்பு ஞானம் தரும் இயேசு. இந்த ஞானம் தரும் இயேசு என்கிற தலைப்பின் மூலமாக ஒரு சில இந்த கதைகள் எப்படி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது, வசனங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பது, உதாரணம் மூலமாக சில ஆக்டிவிட்டிஸோட நான் பார்க்க போகிறோம். அவர்கள் தலைமுறையை பார்ப்பதில் இந்த நாளும் இந்த ஆக்டிவிட்டிஸ் நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். மூன்றாவது தலைப்பு வந்து ஐயா சொன்னாங்க ஞானம் தரும் இயேசு அப்படின்னு. ஸோ அதற்குரிய கதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி தான். ரெண்டு பேர் வீடு கட்டுவாங்க. அதில் ஒருத்தர் வந்து கண்மணி மேல் வீடு கட்டுவாரு, ஒருத்தர் வந்து மணல் மேல் வீடு கட்டுவாங்க. ஸோ இந்த கதையை வந்து நம்ம பிள்ளைங்க புரிந்து கொள்வதற்கு ஏற்ற விதத்தில் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலிமா நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க எடுத்துன்னு வாங்கல. இந்த மாதிரி ஒரு ரெண்டு கம்பெனிக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டு ஒரு பவுல்ல மண் மூட்டிட்டு அதில் நீங்கள் டேபிள் வச்சு கொட்டிடுங்க. அதே மாதிரி இன்னொரு கல் எடுத்துக்கலாம். நம்ம அந்த கல்லில் வந்து அதே கூட ரெண்டு கம்பெனிங்க ஜாயின் பண்ணி இது கொட்டிடுங்க. ரெண்டு பிள்ளைகளை கூப்பிட்டு நம்ம இப்போ ஊத வைக்க போகிறோம். எப்படி அந்த ஸ்டோரியில் வந்து பெருங்காற்று வீசி பெருவெளியில் வந்து அந்த வீடோட நிலைமை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு சொல்ல வைக்கிறதுக்காக ரெண்டு பிள்ளைங்க நம்ம கூப்பிடலாம். பிள்ளைங்க வருவாங்க. ஆமா, முதல்ல இந்த பாப்பா வந்து மணல் மேல இருக்கிற வீட்டை வந்து ஊதுவாங்க. நல்லா ஊதுவாங்க. ஓகே, சூப்பர். இந்த மணல் மேல டேப் போட்டு தான் ஒட்டி இருக்கிறோம். ஆனா அந்த வீடு வந்து என்ன பண்ணுச்சுன்னா விழுந்துருச்சு. இதுவே இந்த கல்லு மேல ஒரு நம்ம வீடு வச்சிருக்கிறோம். இதை வந்து ஒரு தம்பி வந்து ஊதுவாங்க. நல்லா ஊதலாம். முடியலையா? ஊத முடியல. சாரி, கீழே விழ வைக்க முடியல. ஏன் அப்படின்னா இது வந்து கல்லு மேல இந்த வீட்டை நம்ம வச்சிருக்கிறோம். ஏன் இது மேல இந்த ஒரு சின்ன ஆக்டிவிட்டி சொல்றோம் அப்படின்னா, இந்த கல்லு வந்து இயேசு கிறிஸ்து, நம்ம எல்லாருக்குமே தெரியும், கண்மணியாகிய இயேசு கிறிஸ்து மேல நீங்க வீடை கட்டுனீங்க. அதாவது இயேசு கிறிஸ்துக்குள்ள நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க நம்பி நீங்க ஓட்டிங்கன்னா நிச்சயமாக உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். இது ரெண்டுமே வந்து ஞானம் தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஞானமா நம்ம எதுவுமே வீடு கட்டுறோன்றது நம்ம பிள்ளைங்களுக்கு இதை ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலமா நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இதை வச்சு நீங்க கதையை நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இன்னொன்று, வசனத்தை நீங்க எப்படி பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா வசனத்துக்கான ஒரு ஆக்டிவிட்டிஸ் நம்ம பார்க்கலாம். வசனத்துக்கான ஆக்டிவிட்டிஸ் ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஒரு வசனம் வந்து உங்களுக்கு டீச்சர்ஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க, பிள்ளைங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் புக்கில் இருக்கும். ஸோ நீங்கள் அதே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நாங்கள் காமனாக ஒரு வசனத்தை எடுத்துருக்கோம். இப்படி பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வசனத்தை சீக்கிரமாக அவங்க புரிஞ்சுக்கணும், இல்லை அதை எப்படி அதை வச்சு நம்ம ஞானத்தை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வசனத்தை எடுத்துருக்கிறோம். நீதிமொழிகள் 3:13 ஒரு வசனம் இருக்கு. ஞானத்தை கண்டடிக்கிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் அப்படின்னு நாங்கள் இந்த வசனத்தை எடுத்துக்கிறோம். நீங்கள் வந்து உங்கள் புக்கில் இருக்கிற பிள்ளைங்களுடைய வசனத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இல்லை 1 நிமிஷம் பிள்ளைங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க டைம் கொடுத்து மனப்பாடம் பண்ண சொல்லிடுங்க. யாரு முதல்ல மனப்பாடம் பண்றாங்களோ அவங்க வந்து அவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ல நீங்க கூப்பிட்டுருங்க. கூப்பிட்டு என்ன பண்ணணும்னா இந்த வசனத்தை வந்து ஒரு வார்த்தையா இந்த கப்பலை நாங்கள் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒட்டி வச்சுக்கணும். ஸோ முதல்ல ஞானத்தை, அப்புறம் கண்டடிக்கிற மனுஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு கப்புலையும் நீங்க ஒரு வார்த்தையை நீங்க என்ன பண்ணி எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு ஒரு 2 பேரை யார் முதல்ல மனப்பாடம் பண்ணி ஃப்ரெண்டை வந்து சொல்றாங்களோ அவங்கள கூப்பிடணும். கூப்பிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா அது லைனா அடக்க சொல்ல போறீங்க. 4, 3, 2, 1 அப்படியே இந்த பிரமிட் மெத்தட்ல நீங்க அடக்க சொல்ல போறீங்க. இப்போ நம்ம பிள்ளைக்கு வந்து அடக்குவாங்க. பாப்பா வாமா
நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்லும் பொழுது ஃப்ரண்ட்ல திருப்பி வைக்க சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விவேகம் அப்படின்னு இருக்கு. இது மாதிரி கன்ஃபியூஸ் பண்றதுக்காக நீங்க ஏதாச்சும் பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க எழுதி வச்சுன்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். இது வந்து நம்ம ஞானமா இது எப்படி செய்யணும்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர். இதே மாதிரி அந்த பிள்ளைகளை வந்து நீங்க அடக்குறதுக்காக நீங்க ட்ரை பண்ணணும். ஸோ இதை வந்து கன்ஃபியூஸ் பண்றதுக்காக 2-3 கப்பு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம். அவங்க வந்து யோசிக்கணும். பெரிய கப்பை வந்து இங்கே வச்சா மேலே வந்து என்ன பண்ண முடியாது, அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்க சொல்லி தரணும். ஸோ இந்த மாதிரி வசனத்தை அவங்களுக்கு நீங்க இன்ட்ரெஸ்டா அவங்க கத்துக்கிறதுக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க டக்குன்னு அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மட்டும் இருக்கு. இந்த கதையோடைய மெயின் தீம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்றதை கேட்டு அதன்படி நீங்கள் நானும் செய்யணும்னு சொல்லி நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்ல வைக்க போறீங்க. அதுதான் இந்த கதையோடைய இந்த நாளுடைய நோக்கமே. அதுதான் ஞானத்தை இயேசு கிறிஸ்து எப்ப தருவார்னா, இயேசு சொல்றதை கேட்டு அப்படியே யார் செய்யறாங்களோ, எந்த பிள்ளை செய்தோ அவங்களுக்கு தான் இயேசு ஞானத்தை தருவார்னு நீங்க பிள்ளைங்களுக்கு சொல்ல வைக்க போறீங்க. அது ஒரு சின்ன ஆக்டிவிட்டி மூலமா நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ரொம்ப அடிக்கடி விளையாடுற ஒரு கேம் தான் பசில் கேம். அது நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு பிக்சர், அன்னைக்கான பிக்சரை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி நெட் சென்டர்ல நீங்க நாம எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்க பாக்ஸ் போட்டுக்கோங்க. இது நல்லா தெரியும் நினைக்கிறேன். பாக்ஸ் போட்டு நம்பரை வந்து நீங்க கொலாப்ஸ் பண்ணி நீங்க கொடுத்துருங்க. இப்போ வந்து இதே மாதிரி ஒரு பிக்சர் எடுத்து நீங்க வந்து பசிலுக்காக நீங்க கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதே மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. அதோட பேக் சைட்ல இந்த பிக்சருக்கு பின்னாடி என்ன நம்பர் போட்டிருக்கீங்களோ அதே நம்பர் வந்து இந்த கட் பண்ணி வச்சுக்கிற பிக்சர் பின்னாடி போட்டுருங்க. ஸோ இங்கே 2 பேர் வரணும். ஒருத்தர் வந்து இந்த பிக்சரை பார்த்து சொல்லணும். ஃபர்ஸ்ட்ல வந்து 4 இருக்குன்னா இவர் வந்து என்ன செய்யணும், 4ன்னு சொல்லணும். இன்னொருத்தர் வந்து அந்த 4 எடுத்து ஃபர்ஸ்ட் அடக்கணும். ஸோ இதை செய்வாங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். வாங்க 2 பேர் வாங்க. இந்த பிரதர் வந்து சொல்லுவாங்க, நம்பரை இவங்க சொல்ற மாதிரியே அவர் என்ன பண்ண போறாரு, அடக்க போறாரு. அவருடைய ஞானத்துல அவர் கண்டிப்பா அடக்க முடியும். ஆனா இவர் சொல்ற மாதிரியே அவர் செஞ்சாருன்னா டைம்க்குள்ள கரெக்டா அடக்க முடியும். அதுதான் 4 7 2 11 1 5 12 3 10 8 9 6. சூப்பரா அடக்கிட்டாங்க. இப்போ 2 பிக்சருமே சேமா இருக்கு. ஸோ இவங்க இவ்வளோ சீக்கிரமா அந்த பிரதர் அடக்கிறதுக்கு என்ன காரணம்னா,
இன்னொரு தம்பி சொன்னதை கேட்டு அதே அப்படியே அவர் டக்கு டக்குன்னு அடக்குறதுனால அவரால் சீக்கிரமா அடக்க முடிஞ்சது, கரெக்டாகவும் அடக்க முடிஞ்சது. அவராக அடக்கியிருந்தாருன்னா கொஞ்சம் டைம் ஆயிருக்கும், ஏன்னா அவர் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஸோ இது எதுக்கு எக்ஸாம்பிளா இருக்குன்னா, நம்ம ஏசப்பா சொல்றதை கேட்டு அதன்படியே நம்ம செஞ்சோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும்போது நம்ம லைஃப் நல்லா இருக்கும். நீங்களும் ஏசப்பா சொல்றதை கேளுங்க. இந்த சண்டே கிளாஸ் இந்த விபிஎஸ்ல உங்களுக்கு நிறைய ஏசப்படைய வசனங்களை சொல்லி தருவாங்க, ஏசப்படைய கதைகளை சொல்லி தருவாங்க, எப்படி நம்ம கரெக்டாக இருக்கணும், எப்படி ஞானமா இருக்கணும் சொல்லி தருவாங்க. நீங்க அதை கேட்டு அப்படியே உங்க லைஃப்ல பிள்ளைங்களா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, ஃபாலோ பண்ணீங்கன்னா ஏசப்பா நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாரு, நல்ல ஞானத்தை கொடுப்பாரு, நீங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு ஏசப்பா உங்களை கொண்டு வருவார். சரி, நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம பிகினர்ஸ் பிள்ளைங்களுக்கு அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் ஆக்டிவிட்டி நம்ம பார்க்க போறோம். ஸோ 6 கப்பு தனித்தனியா நீங்க பிள்ளைங்களுக்கு ரெடி பண்ணணும். ஸோ ஒரு பாப்பாவை ஒரு பக்கமும் இன்னொரு சின்ன பிள்ளை இன்னொரு பக்கமும் நீங்க நிக்க வைக்கணும். 2 பேரை கூப்பிட்டு அந்த ஒவ்வொரு கப்புலையும் நீங்க தெரியும் உங்களுக்கு நம்பர் போட்டு 1ல இருந்து 6 வரைக்கும் நீங்க நம்பர் போட்டு 3, 2, 1 அப்படின்ற மெத்தட்ல பிரவீன் மாதிரி நீங்க அடக்க சொல்லுங்க. ஸோ இப்போ நம்ம 2 பேர் இருக்கிறாங்க, இப்போ நம்ம 2 பேரும் அடக்க சொல்லலாம். ரெடி, ஸ்டார்ட். நீங்க பிள்ளைங்களுக்கு டைம் எடுத்து கொடுக்கலாம், அதுக்கு இன்னுமே இன்ட்ரெஸ்டா இருக்கும் பிள்ளைங்களுக்கு. பிரமிட் மாதிரி வரணும். ஒருத்தர் கட்டி முடிச்சுட்டாங்க இந்த பிரமிட, இன்னொருத்தரால ரொம்ப ட்ரை பண்றாங்க. நம்ம முடியலையா? ஏன் முடியலப்பா? ஆமா, கரெக்ட். இது மற்ற கப்பு எல்லாமே பெருசா இருக்கு, இந்த கப்பு சின்னதா இருக்குது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல என்ன எழுதிருக்குன்னா சண்டே எழுதிருக்குது. மற்ற பெரிய கப் எல்லாம் பாத்தீங்கன்னா குட் ஹாபிட்ஸ் எழுதிருக்கோம். இதுல வந்து எல்லாமே குட் ஹாபிட்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணா கரெக்டா அடைக்கிறாங்க. ஸோ இந்த பாப்பா வந்து அடக்க முடியாது, இது வந்து சண்டை. இந்த குட்டி கப்பு வந்து பொய் சொல்லுது. ஸோ பிள்ளைங்களாண்ட கண்டிப்பா பெரிய பெரிய பாவங்கள்லாம் இருக்காது இல்லைங்களா? ஸோ இந்த கப்பு மாதிரி சின்ன சின்ன பாவங்கள் வந்து பிள்ளைங்களாண்ட இருக்கும், சின்ன சின்ன தப்பு தான் செய்வாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த சின்ன சின்ன தப்பு அவங்களுக்கு சொல்லி அவங்க புரிய வச்சு இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு அவங்க நம்ம உணர்த்தணும்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்படி செய்யாம இருக்கும் பொழுது ஏசப்பாக்குலாம் இந்த மாதிரி நம்ம வந்து முழுசா கட்டப்படலாம், தேவன் வந்து நமக்கு நல்ல ஞானத்தை முழுமையா தருவாரு அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மெத்தட் மூலமா நீங்க சொல்லி கொடுக்கலாம். இதே மாதிரி உங்க ஐடியா வச்சு கூட நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு மாதிரி பெரியவங்களுக்கு ஒரு மாதிரி ஏசப்பாக்குள்ள கொண்டு வருவார். நன்றி.